தமிழகத்தில் விவசாயிகளுக்கு பயிர் இழப்பு வறட்சி நிவாரண உதவித்தொகையாக 2247 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இயற்கை இன்னல்களான வெள்ளம், புயல், வறட்சி ஆகியவற்றிலிருந்து மக்களை காப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை உடனுக்குடன் மேற்கொள்வதில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா வழியில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு பருவமழை பெருமளவு குறைந்ததால் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள வறட்சி குறித்தும் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் வறட்சி நிவாரண நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கமாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகை வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 32,30,191 விவசாயிகளுக்கு இடுபொருள் நிவாரண உதவித்தொகை 2247 கோடி ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன்படி மாநில பேரிடர் நிவாரண நெறிமுறைகளின்படி பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கும் மற்றும் இதர பாசன பயிர்களுக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 5,465, மானாவாரி பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 3,000, நீண்டகால பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 7,287 மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 2,428 ரூபாய் 3,000 வரை இடுபொருள் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும். இதை தவிர மாநில அரசு மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் பயனாக பயிர் காப்பீட்டுத் தொகையை காப்பீட்டு நிறுவனங்கள் விடுவிக்க அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு பி தங்கமணி, திரு எஸ் பி வேலுமணி, திரு ஆர் துரைக்கண்ணு, திரு ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்.